வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரயில்வே எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாரல் கவுண்ட்ரிங்க. முடிச்சூர் அட்டை கம்பெனி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடிமங்கல் ரோடில் வந்தீங்கன்னா மாரல் கவுண்ட்ரி இருக்குது. ஸோ அந்த மாரல் கவுண்ட்ரி போகிற வழியில் 50 அடி ரோடில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நார்த்து வெஸ்ட்டு கார்னர். ஸோ 50 அடி ரோடு ஒரு பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் வரும், நார்த் சைடில் 30 அடி ரோடு. ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல் ரெசிடென்சியல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். 50 ரோடில் கமர்ஷியல் கட்டிட்டு 30 ரோடில் சைடில் நார்த் சைடில் நம்ம வந்து ரெசிடென்சியல் வீடு கட்டிக்கலாம், அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கலாம். அந்த மாதிரி கட்டி ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம், இல்லை ஓன் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2700 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல்ஸ் வந்திருக்குது. 3300 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. இந்த லொக்கேஷன் நல்ல ரேட்டுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா 50 ரோடில் ஒன்று ப்ராப்பர்ட்டி கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஒன்று. இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிடைச்சாலும் இம்மிடியட்டாக சேல்ஸ் ஆகிடுது. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது. யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னாலும் 2 பேரும் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நார்த்துலேயே பார்த்திங்கன்னா 70 அடி ஃப்ரண்டேஜ் வருது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பேராக பிரிச்சுக்கலாம். 35க்கு 40 அப்படின்ற சைஸில் சுலபமாக பிரித்து ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான். அதனால் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 100லேருந்து 200 மீட்டருக்குள்ளவே பார்த்திங்கன்னா மணிமங்கல் ரோடு வந்துடுது. நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஒரு 200 மீட்டரில் மணிமங்கலம் ரோடு ஹைவே வந்துடுது. ஒரு 2 கிலோமீட்டரில் முடிச்சூர் அட்டை கம்பெனி ஜங்ஷன் வந்துடும். அதே போல் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் ஒரு 2.5 கிலோமீட்டரில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் 5 to 5.5 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. ஒரு 4 கிலோமீட்டரில் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இங்கேருந்து எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட் ரோடு ஒரு 1.25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் வந்துடும். ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் தெரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் ரோடு, ரொம்ப சேஃபான இடம். அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா 6 மணி ஆனாலும் ஆண்கள் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போவாங்க அந்த ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி சேஃபான இடம். அடிக்கடி பார்த்தோம்னா போலீஸ் ரவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எஸ்பி வீடு பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குன்றதால ரொம்ப சேஃபான இடம் தான். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ஒரு ஃபேமிலி வந்து 2ஆக பிரித்து வாங்கணும்னு யாரோ நினைக்கிறீங்கனாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ண வேணாம்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி, கார்னர் ப்ராப்பர்ட்டி. கோர்ஸ் எதுவுமே இல்லை, ஈஸியாக 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. பாருங்கள், இம்மீடியட்டாக வாங்க. ரொம்ப சேஃபான இடம். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். ஃபுல்லாக வீடு தான். வீடு, அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டுக்கு விடுறது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் எல்லாமும் இருக்குது. அதனால் ஈஸியாக நம்பி வாங்கலாம் அந்த ஏரியாவில். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம மணிமங்கலம் அந்த சைடில் டிஎம்ஜி காலேஜ், ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஹைவே பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான். இங்கே தான் மெட்ரோவும் வரதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3 மாதம் ரேட்டு விசாரித்து பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ரேட் க்ரோத் ஆகிட்டுருக்குன்றது. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.